இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இதனால வீடுகள் தோறும் ஆராதிக்கக்கூடிய கிருபையை ஆண்டவரும் கொடுத்திருக்கிறார். நாட்களில் பயன்படுத்திக் கொள்வோம். நம் அனைவரும் ஒரு சில பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்துவோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அந்த பாடல் எல்லாம் சேர்ந்து பாடி தேவ நாமத்தை மேம்படுத்துவோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிவிடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும். அத்திமரம் துளிவிடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும். கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவோம் இயேசுவை, நம்புவோம் இயேசுவை. நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை. அல்லேலூயா. இன்னும் ஒரு பாடல் பாடி ஆண்டவர் நாமத்தை நம்ம ஏற்படுத்துவோம். தேவஜனமே பாடல் 156 பாடல். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி சொல்கிறேன். இந்த பாடலை தெரிந்த பாடல கரல் தெரிந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை மையப்படுத்துவோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன்,
கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே உண்மையை சவால் தேங்க்ஸ் பண்ணலாமா? நாட்கள் முழுதும் கத்திரன் கண்ணின் மண்ணை பாதுகாத்து வந்தாரே. தேவஜனமே, நம் திரும்பி பார்ப்போம். கடந்து வந்த பாதைகள் எவ்வளவு கருமேடுகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பயங்கள், நிம்மதியில்லா சூழ்நிலை, எல்லா சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவர் நம்மோடு வந்தாரே. அவனை சுமந்து கொண்டு வந்தாரே, அவர் நம்மை ஏந்தி கொண்டு வந்தாரே, அவர் நம்மை தப்புவித்தாரே. ஒரே நிமிஷமா நன்றி சொல்லி, உண்மை ஆண்டவரே, நீதான் எங்களை தப்புவித்தி, நீதான் என்னை ஏந்தி கொண்டீர், நீதான் என்னை சுமந்து கொண்டீர். உங்களுக்கு நன்றிப்பான ஒரு நிமிஷம் எல்லாரும் அங்கங்கள் வீடுகள் தோறும் தேவன் ஆராதிக்க ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்கள் வீடுகள் இருந்தபடியாவே எல்லாரும் முழங்கால் படிட்டு இயேசுவே உமக்கு நன்றிப்பான ஒரு வார்த்தை சொல்லலாமா? தேவஜனமே, நம்முடைய பலத்தினால் இந்த நாட்கள் கடந்து வரல, ஆண்டுடைய கிருபினால் தான் கடந்து வந்திருக்கிறோம். எவ்வளவு உபத்திரமான பாதைகள், நம்ம முழுமையான ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம வீடுகள் ஆராதிக்கிற
கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஒரே நிமிஷம் ஏசப்பா நன்றி சொல்லாமா? ஆண்டவர் நன்றி ஆண்டவரே, என் நடத்திய எல்லா வழிகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. இக்கட்டான பாதையில் இருந்த சாமி, இந்த நாள்ல உன்னை கிருபை நான் நடத்தியது எனக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 5 மாதங்கள் முடித்து விட்ட சாமி, இந்த 6வது மாதம் 21 நாள் வரல கத்திர எங்களை பாதுகாத்தீங்களே, எங்களை சுமந்து கொண்டீங்களே, எங்களை தப்பு வித்தீங்களே, உங்க நன்றி ஆண்டவரே. கொள்ளையை அணுகாதபடி கத்தாவே எங்களை பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. தேசம் முழுவதும் பயந்த சூழல் இருக்கும் போது கூட ஆராதிகளுடைய கிருபைகளை கொடுத்தீங்களே, இந்த நல்ல தருணத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள்ல நான் வீடுகளிலிருந்து ஆராதிக்க கிருபைகள் கொடுத்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா என்று சொல்லி ஒரே நிமிஷம் கர்த்தருடைய பிள்ளைகளே நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் கிருபையை கொடுத்த நேரங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாரும் ஒரு நிமிஷம் இசப்பா தேங்க்ஸ் இல்லாமா? ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா சூழலையும் மத்தியிலும் உங்களை துதிக்கக்கூடிய கிருபைகள் கொடுத்தீங்களே, ஒரு தைரியமான இருதயம் கொடுத்தீங்களா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இக்கட்டைகள், கஷ்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எதுவுமே அண்டாதபடி கர்த்தரை பாதுகாத்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த மாதம் 21 நாள் வரையிலும் எங்களை வழிநடத்துறீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய மாறாத கிருபையின் கரங்களை எங்களை எல்லாரும் ஒப்புருக்கும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஒப்புருக்கும் ஆண்டவரே. இன்னொரு நாட்களில் கடந்து போகக்கூடிய கிருபை கர்த்தரை கொடுத்திருக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே உங்களுக்கு நன்றி சத்திரம் ஆண்டவரே. ஒருவரே இருதயங்களை பார்க்கிற தேவன், இருதயத்துல உண்மையை நன்றி சத்திரம் ஆண்டவரே. முழு மனதும் நன்றி சத்திரம் ஆண்டவரே. எங்களை தப்பு வித்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தேவனை பிள்ளை இந்த வார்த்தை அறிக்கைகளை எங்களை தப்பு வித்தீங்களேப்பான்னு சொல்ல வார்த்தை சொல்லுங்க. உன்னை கர்த்தர் கொள்ளைக்கு தப்பு வித்திருக்கிறார், உன்னை பஞ்சத்துக்கு தப்பு வித்திருக்கிறார், உன் வியாதிக்கு தப்பு வித்திருக்கிறார். ஒரே நிமிஷம் எங்களை தப்பு வித்தீங்களே, அதுக்காக நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இயேசு உங்களை தப்பு வித்திருக்கிறார், உங்கள் குடும்பத்தை தப்பு வித்தார். இந்த கொள்ளையை அணுகாதபடி கர்த்தர் உங்கள் குடும்பத்தை தப்பு வித்தாரே, உங்க பிள்ளைகளை தப்பு வித்தாரே, அதுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சத்திரம் ஆண்டவரே. எந்த விதமான பிரச்சனை வராதபடி தப்பு வித்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிக்கல்கள் மாற்றிக்கொள்ளாதபடி தப்பு வித்தீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. வியாதியின் கொடுமை மாற்றிக்கொள்ளாதபடி தப்பு வித்தீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கிருபை கரங்களை எல்லாரும் ஒப்புருக்கும் ஆண்டவரே. நிறைய ஏந்து கொண்ட தேவன், நிறைய சுமந்து கொண்ட தேவன், நிறைய தப்பு வித்தவர், அதுக்கு நமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே நமக்கு நன்றிப்பா. இக்கட்டான சொல்லி வந்து சாமி எவ்வளோ பயந்துட்டோம் ஆண்டவரே, என்ன நடக்குமோன்னு தெரியல பயந்து ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் ஒன்றும் இல்லாம நேர்த்தியை நடத்துறீங்களே, நமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாள்ல எங்க இருதய சமாதானமான சூழ்நிலை கொடுத்தீங்களே, அதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே நமக்கு நன்றி ஆண்டவரே. விசேஷமா இந்த மாதம் முழுவதும் எல்லா தேவையை சந்திச்சிங்களே, அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 21 நாள் வரலும் எங்க தேவையை சந்தித்த தெய்வமே நன்றிப்பா ஆண்டவரே. நமக்கு நன்றி ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்க்க கர்த்தரோ உன் உள்ளத்தை ஆராய்ந்திருக்கிறார். தேவச்சனவே உன் உள்ளத்தை இயேசு பார்க்கிறார். ஒரு நிமிஷம் தாய் சொல்ல முடியுமா? நன்றியான உணர்வு இருக்கு அவங்களுக்கு. உன்னை கர்த்தர் தான் நடத்துறாரு உணர்ந்துக்கும். எவ்வளவு சிக்கல் வந்திருக்கும், எத்தனையோ இடத்துல கேள்விப்படுறவே. எவ்வளவு உறவினர்கள் இந்த சிக்கலை மாட்டிக்கொண்டாங்களே, இந்த கொள்ளையில மாட்டிக்கொண்டாங்களே. கர்த்தரை தப்பு வைத்தாரே, அவரை தொழுது கொண்டு இந்த நாடு தெரிச்சு கொண்டாரே. நன்றிப்பான் ஒரு வார்த்தை. நன்றி ஆண்டவரே. இக்கட்டுகள், குழப்பங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் விலகி என்னை பாதுகாத்து நம்ம நன்றி ஆண்டவரே. இயேசுவே உடைய கிருபையின் கரங்கள்ல என்னை முழுமையா ஒப்புருக்கணும்ப்பா. இந்த கர்த்தரை தாழ்த்தி ஒப்புருக்கணும்ப்பா. நமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. எங்க பாதையை திரும்பி பார்க்கும்போது ஒரே பயந்த சூழ்நிலை ஆண்டவரே. எப்படி கடந்து வந்தோம்னு தெரியலப்பா. இந்த வருஷத்தோடைய 5 மாதம் முடிச்சு இந்த 6வது மாதம் 21 நாள் திரும்பி பார்க்கும்போது ஒரே பயம் ஏற்படுது ஆண்டவரே. எப்படி கடந்தவன்னு தெரியலையே. எல்லாமே உங்க கிருபைப்பா. எங்க பலத்துல நாங்கள் ஓடி வரல ஆண்டவரே. எங்களை சாமாத்தி நாங்கள் ஓடி வரலப்பா. எங்க டேலண்டால ஓடி வரல ஆண்டவரே. எல்லாம் கிருபைப்பா. இம்மட்டும் நடத்துறீங்களாப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இனியும் நடத்த வல்லவராக விசுவாசிக்க ஆண்டவரே. இம்மட்டும் நடத்துனீங்களே இயேசுவே நன்றிப்பா. 6வது மாதம் இந்த நாள் வரை நடத்துனீங்களே, அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே என் முழு இதயத்தோட நன்றி சித்திரம் ஆண்டவரே. ஒருவரே இதயத்தை பார்க்கிற தேவன் ஆண்டவரே. முழு இதயத்தோட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நீதானே எனக்கு தப்பு வைத்து சாமி, அதுக்கு நன்றி சத்திரம் ஆம்பா. எந்த சிக்கலை மாட்டிக்கொள்ளது இந்த நாள் வரையிலும் ஜீவனோடு வைக்க கிருபை கொடுத்தீங்களே, நன்றிப்பா. ஒரே நிமிஷம் இந்த பாடல் வரை ஒரு நிமிஷம் பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. இந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, இந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா
சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. எல்லா சூழ்நிலையும் உங்க துதிக்கக்கூடிய பாக்கியம் கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள் வந்தாலும் அதன் மத்தியில் துதிக்கக்கூடிய கிருபை கொடுத்தீங்களே, உங்க நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளை ஒரு சில நிமிஷங்களை சமுத்திரம் அமரக்கூடிய பாக்கியம் கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. எத்தனையோ பேர் கிடைக்காத சாக்கியத்தை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி சித்திரம் ஆண்டவரே. இயேசுவே, உங்களுடைய கரங்கள் எல்லாரையும் ஒப்புடுறப்பா. விசேஷம் ஆண்டவரே, நம்ம வார்த்தை கேட்க போறோம் ஆண்டவரே. நீங்க எங்களோட பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை பக்குவப்படுத்துறப்பா. உங்களுடைய வார்த்தைகளை பருவத்துக்கு கொண்டு செல்ல மாற்றணும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை சுத்திகரிக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை கேட்க எங்களை முழுமையாக ஒப்புடுறப்பா. எங்களை காதுகளை விருத்தசனம் பண்ணுங்க ஆண்டவரே. காதுகளை அவன் கேட்க கடவுள் எழுதிருக்கிறதே, உங்களுடைய வார்த்தை கேட்டு அதன்படி எனக்கு உதவி செய்யப்பா. உங்களுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்படுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளோம். அருமையான தேவஜனமே, இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் ஆலோசனை கேட்டு ஆசீர்வாதங்கள் செலுத்திக் கொள்ளலாம். தேவன் கொடுக்குற ஆலோசனையை எந்த மனுஷன் கூர்ந்து கவனித்து தேவனுடைய வார்த்தை கேட்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தேவன் விரும்புகிற ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனத்தை வாசிப்போம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்தீர்க்கப்படும். நாம் நியாயத்தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆம் பிரியமான தேவஜனமே, இந்த நாள்ல தேவ செய்தியின் கருவறை என்றால் நியாய தீர்ப்பு இல்லை. இந்த செய்தி சிலருக்கு சந்தோஷமா இருக்கும், சிலருக்கு கேள்விக்குறியா இருக்கும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நியாய தீர்ப்பு இல்லை என்று எழுதியிருக்கிறது. யாருக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்றால் இந்த அதிகாரத்துல 31 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை, நாம் நியாய தீர்க்கப்படும். இதனால கத்தோலிக்க பிள்ளைகள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நாட்கள் இது. ஏன் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்காக நம்மை ஆராய்ந்து கொள்வதற்காக தேவன் கொடுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த நாட்களில் கத்தோலிக்க பிள்ளைகள் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்வது, நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால் நாம் நியாயத்திற்கப்பட மாட்டோமாம். ஆம் பிரியமான தேவஜனமே, நாமே சோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். இது நம்மை ஆராய்ந்து பார்க்கிற நேரம், ஆராய்ந்து பார்த்துக் கொண்ட வேலை தினம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். அடுத்த வசனம் வாசிங்க. நாம் நியாயத்தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆம் பிரியமான வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தரால் சிட்சிக்கிறோம். சிட்சை என்றால் தண்டனை. அதாவது தேவன் நம்மை திருத்துவதற்கு சிறு தண்டனை கொடுக்கிறார். இதான் சிட்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலக மக்களோடு நாம் ஆக்கினைக்குள்ளாக நியாயத்திற்கப்படக்கூடாது என்றால் இந்த நாள்ல நம்மை நாம் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை சோதித்து பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத வழி எதுவோ அதை நாமே ஆராய்ந்து பார்த்தால் வருகின்ற நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம். அதற்கு கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவஜனங்கள் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எந்த இடத்துல விழுந்துட்டோம், எங்க பாவம் செய்யறோம், என்ன தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு முதல்ல நம்ம ஆராய்ந்து கொள்ள வேண்டும். பிறகு தேவ சமூகத்தை அறிக்க வேண்டும். எந்த மனுஷன் ஆண்டவர் சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்து தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டானோ அந்த மனுஷனுக்கு பாவம் மன்னிப்புண்டு. கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு ஒரு நிச்சயம் வேண்டும். அது என்னவென்றால் பாவம் மன்னிப்பின் நிச்சயம். ஒரு மனுஷன் பாவத்தை அறிக்க வேண்டும், அவற்றை விட்டுவிட வேண்டும், அவற்றுக்குரிய நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முக்கியமான நேரம் எது என்றால் நிதானித்து பார்க்க வேண்டும். நாம் நம்மை நிதானித்து பார்த்தால்தான் வருகின்ற ஆபத்து
உலகத்துக்கு வருகின்ற நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும். தேவஜனமே, இந்த வேதத்துல அநேக நம்ம அவங்களே என்ன பண்ணிருக்காங்க, நிதானித்து பார்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட சில நபரை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க லூக்கா சுவிசேஷ புத்தகம் 23வது அதிகாரம் 39வது வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்க கேட்போம். லூக்கா 23. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு 39வது வசனம் வாசிங்க. 39-40. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். தேவ ஜனமே, இந்த செய்தி நம்ம எப்ப கேட்போம்னா, எல்லாரும் வருஷம் இந்த செய்தி கேட்போம். இப்ப குட் ஃப்ரைடே அன்னைக்கு கேட்போம். 7 வார்த்தை பேசுவாங்க. அப்படி இந்த வார்த்தையெல்லாம் கேட்போம். அந்த நாட்டில் யாரும் பிரசங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் சபையில் உட்கார்ந்து வழியிலிருந்தே வந்து பார்த்துப்பாங்க. இந்த நாளில் இந்த பிரசங்க தான் கேட்க போகிறோம். 2 குற்றவாளிகள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு குற்றவாளி சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, நீ கிறிஸ்துவானால் உன்னை நீ ரட்சித்துக்கொண்டு எங்களை ரட்சிக்கோ அப்படின்னு ஒரு குற்றவாளி சொல்றான். இன்னொரு குற்றவாளி அவன் என்ன சொல்றான்னா, அந்த வசனம் மறுபடியும் வாசிக்க கேளுங்க. 41வது வசனம் மட்டும் வாசிங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். போதும். தேவஜனமே, இவன் என்ன பண்றான்னா, அவன் தன் பாவத்தை உணர்ந்து கொள்றான். தானே இதான் செஞ்சுட்டான். இந்த தண்டனைக்கு நான் பாத்திரவான் அப்படின்னு அவன் தன்னை உணர்ந்து கொண்டான். அவன் சொல்றான், நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் அந்த இடத்துல தன் பாவத்தை உணர்ந்து கொண்டான்னு அர்த்தம். தன் பாவத்தை ஒத்துக்கொள்றான்னு அர்த்தம். தேவ பிள்ளை இங்க தெளிவா தெரிஞ்சுங்க. இன்னைக்கு எந்த மனுஷன் ஆண்டவர் சமூகத்துல போய் தன்னை உணர்ந்து கொள்றானோ அந்த மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்குது, இந்த மனுஷன் என்ன பண்றானா, நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆனா இவரோ தகாதது ஒன்று செய்யவில்லை அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப இயேசு ஆண்டவர்கிட்ட அவன் ஒரு விண்ணப்பிக்கிறான். ஆண்டவர் பார்த்து ஒரு ஜெபிக்கிறான். அவன் என்ன ஜெபம் பண்றான்னு பார்க்கலாம். அடுத்த வசனம் வாசி. இயேசுவை நோக்கி ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக வாசிங்க. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். போதும். தேவ ஜனமே, இவன் ஆண்டவர் நோக்கி ஒரு வார்த்தை விண்ணப்பிக்கிறான், ஜெபிக்கிறான். என்னன்னா, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைத்தரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போறாரு. எதுக்கு வரப்போறாரு? அந்த பூமியில நியாயத்திற்கு வரப்போறாரு அப்படின்ற நம்பிக்கை அந்த காலனுக்கு இருந்துச்சு. அந்த கலனுக்கு இருந்தபடியும் அவன் சொன்னா, நீங்க வரும்போது என்ன நினைச்சுக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். உடனே இயேசு என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு என் கூட நீ பரதேசி இருப்பேன்னு சொல்றாரு. தேவஜனம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அவன் தன்னை உணர்ந்து கொண்டான். இயேசு கிறிஸ்து வருகை விசுவாசம். தன்னை உணர்ந்து கொண்டபடினால இயேசு கிறிஸ்து வருகை விசுவாசப்படினால அவன் இயேசு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான், நீங்க வரும்போது நினைச்சுக்கோங்க ஆண்டவர். உடனே ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு என் கூட பரதேசில் இருப்பேன். தேவஜனமே, எந்த மனுஷனுக்குள்ள நிதானிப்பு இருக்குதோ அந்த மனுஷன் நியாயத்திற்கு இல்லை. அதனால கத்தோலிக்க பிள்ளைங்க மிக தெளிவா தெரிஞ்சுங்க, எந்த இடத்துல நம்ம விழுதோன்னு பார்த்துக்கோங்க. இந்த நாட்கள்ல அநேகமா சபைகள்ல துணிகரம் காணப்படுகிறது. துணிகரத்தின் ஆவி என்ன பண்ண, துணிஞ்சு பாவத்தில் ஈடுபட்டுருவோம். தெரியாம செய்து வேற, தெரிஞ்சு தவறு தெரிஞ்சு அப்படி ஒரு பாவத்தில் ஈடுபடுறப்போ தேவஜனங்கள் தக்க பலனை கண்டிப்பா அடைவாங்க. இவன் உணர்ந்து கொண்டான். அதே மாதிரி கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு நேரம் கொடுக்குறாரு, நீ உணர்ந்துக்கோ. நீ எங்க விழுந்துட்ட, சபை இன்னைக்கு எங்க விழுந்து போச்சு, விசுவாசிகள் எங்க விழுந்துட்டாங்க, ஊழியர்கள் எங்க விழுந்து போனாங்க அப்படின்றத நம்ம உணர்ந்து கொண்டா நம்ம உலகத்துக்கூட நியாயத்திற்கு நிற்க மாட்டோம். இப்போ கத்தோலிக்க பிள்ளைகளா இருக்க நாம இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு நடக்கப்போற நியாயத்திற்கு நிற்க கூடாதுன்னா இந்த நாட்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, நீயும் ஒன்று உணர்ந்துக்கோ. நம்ம எப்போ உணர்ந்து கொள்றோமோ அப்போ நியாயத்திற்கு தப்பு சொல்லிடலாம். இந்த மனுஷன், இந்த கள்ளன் தன்னை உணர்ந்து கொண்டான். தன்னை உணர்ந்து கொண்டபடினால அவன் நியாயத்தை நிக்கல. இயேசு சொல்றாரு, இன்னைக்கு என் கூட பரதேசி இருப்பேன்னு.
அப்ப அப்படிப்பட்ட கிருபை அவன் பெற்றுக்கொண்டான். காரணம் இயேசு கிறிஸ்து வருகை அவன் விசுவாசம். தேவஜனமே, ஆண்டவர் வரான்னு சொல்லி காலதாமதம் பண்ணிட்டோம். இது கடைசி நாட்கள்ல வந்துட்டு இருக்கோம். இந்த கொள்ளையிலே பெருகி கொண்டிருக்கிறது. யாருக்கு எப்போ முடிவு வரும்னு தெரியாது. நியாயஸ்தானத்துக்கு நம்ம நிற்க கூடாதுன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அந்தரங்க வாழ்க்கைகள் எப்படி இருக்குன்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதில் தேவ பிள்ளைகளை இருக்க நாம மிக தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில் நிதானம் தேவை. நீ எங்க போயினாலும் பரவாயில்ல, அதே இடத்துல நில்லுங்க. எங்க நம்ம விழுந்துட்டோம், உங்களுக்கு அடிமைதனம் எப்படி இருக்கு, தேவனுக்கும் நமக்கும் ஐக்கியம் எப்படி இருக்கு. தேவஜனமே, வெளிப்பட்டில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு வசனம், ஆதில நீ கொண்டு நான் விட்ட, அதனால உண்மையில எனக்கு குறை உண்டு. கர்த்தருடைய பிள்ளைங்க ஆதில நம்ம எப்படி இருந்தோம் நம்ம ஆரம்பிச்சு பார்ப்போம். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நீ அநேக மணி நேரம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா நம்ம ஜெபிக்கிறோமா? இல்லை. வேத வாசிக்கிறோமா? இல்லை. இது நம்மை சீர்படுத்திக் கொள்ள, இது நம்மை நிதானித்து அறிந்து கொள்ள தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல நேரம். இது தேவனால் நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல நேரம். இந்த நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த கல்லன் அந்த கடைசி நேரத்தை பயன்படுத்தி கொண்டான். அவன் மறிக்க போறான். அதே மாதிரி தான் நம்மளுடைய கடைசி நேரம் இருந்துட்டோம். அந்த கல்லை இன்னும் கொஞ்சம் மறிக்க போறான். மறிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கிட்டா கிறிஸ்தவர்களா இருக்க நாம் இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா அடுத்து நம்ம எங்க போய் நிற்க போறோம்னா நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்துவுக்கு நிற்க போறோம். அங்க நிற்க கூடாதுன்னா இப்ப இருக்க இந்த நேரத்தை நிதானத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நிதானத்தை அறிந்து கொண்டா அங்க படிக்க மாட்டோம். அந்த கல்லன் உயிர் போற நேரத்துல கடைசி வீட்டுல இயேசு ஆண்டவரை தன் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டான், தன்னை உணர்ந்து கொண்டான். நாம கொடுக்க கடைசி மினிட், கடைசி நேரத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த நேரத்துல நாம் நம்ம உணர்ந்து கொண்டால் நியாய சந்தம் நிற்க மாட்டோம். தேவனுடைய பிள்ளை மிக தெளிவாக தெரிஞ்சுங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் நம்மை திருத்துவதற்காக, நம்மை சீர்பொருந்த பண்ணுவதற்காகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடிக்கடி சிக்ஷைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாட்கள் ஏன் நம்ம சிக்ஷையை மாட்டிக்கொண்டிருக்கிறோம்? ஏன் உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், தொடர்ந்து தோல்விகள் இதெல்லாம் ஏன் வருது? இந்த சிக்ஷையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கீழே விழுந்திருக்கணும் அர்த்தம். தேவனுக்கு பிரியமான ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருக்கணும் அர்த்தம். அதை நம்ம உணர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொண்டு விசுவாசமா ஜீவிச்சோம்னா அந்த இடத்துல நிற்க மாட்டோம். அதாவது தேவனுடைய நியாயாதிபதி நியாயம் சொல்ற இடத்துல நம்ம நிற்க மாட்டோம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க நியாயத்திற்கப்படக்கூடாதுன்னா தேவன் இந்த பூமியில் அனுமதிக்கிற ஒரு சில சிக்ஷைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிக்ஷை எதற்காக இருந்ததுன்னா நாம் நம்மை சீர்பொருத்த பண்ணுவதற்காக கர்த்தர் சிக்ஷை கொடுக்கிறார். இந்த மனுஷன், இந்த கல்லன் சரியா தான் உணர்ந்து கொண்டா, சரிதான் நிதானிச்சு கொண்டா, நிதானித்து கொண்டபடினால அந்த சிக்ஷையை தப்பிச்சு கொண்டான். ஹல்லேலூயா. நாமும் நம்முடைய வாழ்க்கையில நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து முன்பாக நிற்க கூடாது. நியாயத்திற்கப்படக்கூடாதுன்னா இந்த பூமியில இருக்கிற ஒரு சில சிக்ஷைகளை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் நம்மை நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நிதானித்து அறிந்து கொண்டால் வருகின்ற பெரிய ஆபத்திலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இது கடைசி நேரம், இது கடைசி வேலை. கல்லனுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி நேரம் போல நாமும் நம்முடைய கையில் கொஞ்ச நேரம் கொடுக்கப்பட்டிருக்குது. தேவஜனமே, ஏன் இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா அதுக்கு கர்த்தர் நம்ம கிருபை நம்மை சீர்பொருந்து பண்ணும் பொருட்டாகவே இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. சீக்கிரம் நம்மை ஆராய்ந்து பார்த்து நிதானித்துக் கொள்வோம். வருகின்ற பெரிய ஆதல் தப்பிச்சுக்கொள்ள இந்த வேதத்தில் நிறைய நபர் இருக்காங்க. ஒரு சில மாத்திரம் காட்ட விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போம். லூக்கா என்ற சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம். லூக்கா 15 18 20 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த சம்பவத்தை எல்லாருக்கும் தெரியும். இது என்ன கெட்ட குமாரன் கதை அப்படின்னும். ஆனா கெட்ட குமாரன் இல்லை, இவன் நல்ல குமாரன். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவன் தன்னை உணர்ந்து கொண்டான். அவன் சொல்றான், நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி, அந்த சொல்லின்ற வார்த்தை முக்கியம். இந்த வசனத்துல அந்த சொல்லின்ற வார்த்தை முக்கியம். அவன் யார்கிட்ட சொன்னான்? அவன் யார்ட்டுமே சொல்ல, தன் இருதயத்துல சொன்னான்.
தான் இறுதி உணர்ந்து கொண்டான். நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற உணர்வு நிதானித்து கொண்டான். தன்னை நிதானிச்சு கொண்டபடினால அவன் இறுதியில சொன்னானா, அவன் இறுதிட்டு அவனே சொல்றான், நான் எழுந்து போவேன், என் தகப்பட்ட போவேன், என் பாவத்தை அறிக்கிடுவேன், நான் சொல்லிடுவேன் என் தகப்பட்ட போய் நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்குள்ள பாவம் செஞ்சேன் அப்படின்ற நிதானிப்பு அவனுக்குள்ள வந்துச்சு. ஹல்லேலூயா. நமக்கு கூட நிதானிப்பு வரணும். இந்த மனுஷன் நிதானிச்சு எழுந்து கொண்டான். எழுந்து புறப்பட்டு ஓடி தகப்பட்ட போறான். தகப்ப என்ன தெரியுமா செய்யறது? இவனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார். தேவஜனமே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு காத்து கொண்டிருக்கிறார். நீ சீக்கிரம் எழுந்து வா. நீ உன்னை நிதானித்துக்கோ, நீ உன்னை ஆராய்ச்சி பார்த்துக்கோ, சீக்கிரம் வா. இந்த தகப்பன் கூட தன் பிள்ளை எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டான். தன் பிள்ளை எப்படி தெரியுமா வந்தா? நிதானத்தை அறிந்து கொண்டான். அவன் நிதானத்தை அறிஞ்சு கொண்ட பிறகு தகப்பன் வந்தவன் அடிக்கல, திட்டல, அவன் ஓடி போய் கட்டி அணைத்து கொண்டார். அவனை முத்தம் செய்தார். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மை நாம் நிதானித்துக் கொண்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கட்டி அணைத்துக் கொள்ளும் தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளை கிறிஸ்தவர்களுக்கு நாம் தெரிந்து கொள்ள மிக முக்கியமானது என்னென்றால், நீ உன்னை நிதானித்து அறிந்துக்கோ, சீக்கிரம் எழுந்து தகப்பட்டவா. இது கடைசி நேரம். இந்த நியாய தீர்ப்புகளை கடந்து வந்துட்டு இருக்கோம். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்றாரு, நீ சீக்கிரம் வா. நீ சீக்கிரம் வந்தா இந்த உபத்திரத்தை தப்பித்துக் கொண்டார். இந்த உலகம் பெரிய உபத்திரத்தை சந்திக்க ஆயத்தமா இருக்குது, பெரிய நியாய தீர்ப்பு சந்திக்க ஆயத்தமா இருக்குது. இந்த நியாய தீர்ப்பிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் சீக்கிரம் எழுந்து தகப்பனாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓடி வர வேண்டும். அப்படி ஓடி வரும்போது வருண்ட எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் வருண்ட எல்லா சிக்கல்களிலும் கர்த்தர் நம்மை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த மகன் எழுந்து வந்தான். எழுந்து வந்து தகப்பனை கேட்கிறான், ஓடி வந்தான். அவன் தீர்மானம் பண்ணிட்டு வந்தான். அவன் தன்னை நிதானிச்சு அறிந்து கொண்டான். நிதானத்தை அறிந்து கொண்டு ஓடி வந்தபடினால தகப்பன் அவனை கட்டி அணைத்துக் கொண்டார். தேவஜனமே, மிக தெளிவாய் தெரிஞ்சு கொள்ளுங்கள். இது கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள நிதானிப்பு தேவை. நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். இனி நாட்கள் செல்லாது, இனி காலம் செல்லாது. இப்படியே வாழ்ந்து கொண்ட நாட்கள் போதும். பாவங்கள் அடிமைதங்கள் வாழ்க்கை போதும். சீக்கிரம் நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும். சீக்கிரம் நம்மை சீர்பொருந்து பண்ணு பொருட்டு சில காரியங்கள் செய்வது ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இது நம்மை நிதானித்து அறிந்து கொள்வதற்காக கற்றுக்கொள்ள நேரம். இந்த நேரத்தை எந்த சபையார், இந்த நேரத்தை எந்த விசுவாச குடும்பம், இந்த நேரத்தை எந்த மனுஷன் பயன்படுத்திக் கொள்றானோ அவனுக்கு நியாயாதிபதிக்கு முன்பாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது. அவன் உடனே தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க கிருபை ஆண்டு கொடுப்பார். இந்த மனுஷன் வந்தான், அப்பாட்டி சொல்லிட்டான், அப்பா நான் பரத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், உமக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இனி நம்ம பிள்ளை இல்லை, உங்க வீட்டுக்கு வேலைக்காரனை வச்சுக்கோங்க அப்படின்னு இறுதியில தீர்மானம் பண்ணா. இறுதியை தாழ்ச்சி கொண்டு தேவ சமூகத்தில் ஓடி வந்தான். அப்பா கிட்ட ஓடி வந்தான். அப்பா அவன் கழுத்தை கட்டி அணைத்துக் கொண்டார். அதுக்கு பிறகு என்ன செய்யறார் அப்படின்னு பார்க்கலாம். அதே அதிகாரத்துல 23வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட்டு தொடங்கினார்கள். அல்லேலூயா. மரித்தான் என்று எழுதியிருக்குது. அவன் செத்து போயிட்டான். உண்மையா அவன் சாகல, அவன் பாவத்துல போய் மாட்டிட்டான். அவன் மறுபடியும் உயிர்த்தானா. தேவஜனமே, நம்ம கூட அடிமைத்தன பாவத்துக்கு இருப்போம். நம்ம பாவத்துல மறைச்சிட்டு இருப்போம், பாவத்திலேயே உயிர்ப்போம். இப்ப பாவம் செஞ்சுட்டே இருப்போம். எப்ப நம்ம உயிர் தெரிந்து, எப்ப நம்ம மனம் திரும்பி நம்ம இந்த ஆண்டு அறிஞ்சு கொண்டு தேவ சமூகத்தில் வருமோ, அப்பாட்ட ஓடிடுவோம். அப்பா உங்களுக்காக விருந்து ஆயத்தப்படுவோம். அதான் பரலோக விருந்து. அல்லேலூயா. பரலோகத்தில் நமக்காக விருந்து இருக்குது. அருமையா தேவஜனமே, மனவாழ்ந்து சந்திக்க போறோம். மனவாழ்வு சபை நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்படி ஆயத்தமா பரலோகத்தில் விருந்து இருக்கு. அந்த விருந்து கலந்து கொள்ளணும்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் நியாயத்தில் நிற்க கூடாது. தேவ பிள்ளைகள் நாம் நியாயத்தில் போய் நிற்க கூடாது என்றால் இங்க நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கொள்ள மிக அவசியமா இருக்கிறது. எந்த மனுஷன் தன்னை ஆராய்ச்சி பார்த்துக்கிறாரோ அந்த மனுஷன் நியாயத்திற்கு வேதம் சொல்கிறது. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை 100% உண்மை. அதை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த வாலிபன், இந்த மனுஷன் நம்மை ஆராய்ந்து பார்த்துக்கொண்டு தகப்பட்ட ஓடி வந்தான். தகப்பன் விருந்து ஆயத்தப்படுத்தினார். நமக்காக ஒரு விருந்து பலவராய்த்து ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அந்த விருந்துகளை பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் நம்மை நியாயம் தீர்த்துக் கொள்வதற்கு முன்பாக நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். நமக்குள்ள ஒரு ஆராய்ச்சி காணப்பட வேண்டும். நமக்குள்ள ஒரு சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் உண்டாக வேண்டும். அப்படி நம்மை ஆராய்ந்து பார்த்தா நம்முடைய அடிமைத்தன வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை நம்ம காட்ட விரும்புகிறோம். எடுத்து வாசிங்கள். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம்
அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து, பாவங்களை நமக்கு மன்னித்து, எல்லா அநியாயத்தையும் நீக்கி, எல்லா அநியாயத்தை நீக்கி, நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் எழுதியிருக்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். இன்னைக்கு சபையில எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு நேரம் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் பாவத்தை அறிக்கைன்னு. அது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க கவனிங்க, எல்லாம் கையை கட்ட அமைதியா இருப்பாங்க. என்ன அமைதியா இருப்பாங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, நான் இறுதியில அறிக்கையிட்டேன், என் இறுதி ஏசப்பாவுக்கு தெரியும். ஆனா வேதம் சொல்றது அறிக்கையிடுது என்னன்னா, இந்த உதட்டில் இந்த வாயில அறிக்கையிடணுமா? யார்கிட்ட அறிக்கையிடணும்? ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். சபையில் அறிக்கிறது நேரம் இல்லை, உங்க தனிப்பட்ட நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்க வீடுகள்ல வேதத்தில் எழுதப்படுறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். உன் பாவத்தை உங்க அப்பா அறிக்க முடியாது, அப்பா பாவத்தை பிள்ளைங்க அறிக்க முடியாது, பாஸ்டர் அறிக்க முடியாது, பாஸ்டர் பார்த்து பாஸ்டர் அறிக்கணும், விசுவாசம் பார்த்து விசுவாசம் அறிக்கணும். வேதத்தில் எழுதப்படுறது நம்முடைய பாவம் நாம் அறிக்கையிட்டால். அப்ப பாவங்களை அறிக்கையிட கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்கள்ல தேவ சமூகத்தில் பாவத்தை அறிக்கையிடு. இயேசு சொல்றாரு, நம்முடைய பாவம் நாம் அறிக்கையிட்டால் அவர் எல்லா அனைத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரித்துக்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் வந்தா, இது முன்னாடி பார்த்து வசனத்தில் இருக்குது, மனுஷன் தகப்பன்கிட்ட அறிக்கையிடறான். என்ன அறிக்கையிடறான்? தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பருவத்துக்கு பாவம் செஞ்சேன், இனி உங்க பிள்ளைய ஏத்துக்காதீங்க, நான் பாவி, நான் குற்றவாளி அப்படின்னு தன்னை உணர்ந்து தன்னை தான் சரிஞ்சு கொண்டு வந்து அறிக்கையிட்டான். தகப்பனுக்கு விருந்து ஆயத்தப்பட்டார், எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைங்க நியாயஸ்தலத்தை பிடிக்க கூடாதுன்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும். ஏன்னா இப்ப மிக மிக கஷ்டமான சூழ்நிலை இருக்கும். அந்த கல்ல இருந்தா இல்லையா, கடைசி எப்போ உயிர் போகும் தெரியல, அந்த நேரத்துல தானே அவன் இருந்தான். இது சில மணி நேரத்துல உயிர் போகுது. அந்த நேரத்துல தன்னை தான் சரிச்சு கொண்டான், ஏசப்பாவின் கிருபை பெற்றுக்கொண்டான். அவன் நியாயஸ்தலத்தை நிற்காதபடி அவர் கூட இருக்க வாக்கியம் பெற்றான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. ஏன் லாக்டவுன் எக்ஸ்டர்ன் ஆகுது அப்படின்னா, அது முக்கியமான காரணம், கிறிஸ்தவர்கள் நாம் சீர்பொருந்தம் பண்ண பொருள் தேவன் கொடுக்கிற நேரம் இது. இந்த நேரத்தை தனிச்சபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் நீங்களே ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள். நாமே ஆராய்ந்து பார்த்துக் கொள்வோம். அப்படி ஆராய்ந்து பார்த்தா வருகிற நியாய தீர்ப்புக்கு, வருகிற உபத்திரத்துக்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இந்த இடத்துல இன்னொரு வாலிபன் பார்த்தோம். அந்த வாலிபன் ஓடி வந்து அறிக்கையிட்டான். அப்பா என்ன செஞ்சா தெரியுமா? எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு, அவருக்கு விருந்து ஆயத்தப்பட்டாரு, சந்தோஷமா இருந்தாரு. நாமும் கூட மணவாள இயேசு கிறிஸ்து சந்திக்க ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டிருக்கோம். அந்த மணவாளை சந்திக்க மணவாட்டி சபையாக நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி ஆயத்தப்பட்டு இதான் சர்ச்சு கொள்ளணும். அப்படிதான் அறிந்து கொண்டா வருகின்ற நியாய தீர்ப்புக்கு, வருகின்ற ஆக்கினைக்கு நாம் தப்பித்துக் கொள்ள கிருபையை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, எடுத்து வாசிங்கள். சங்கீதம் 32வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல். கர்த்தருடைய பிள்ளைங்க மிக தெளிவா தெரிஞ்சுங்க, இந்த பூமியில இருக்கிற எல்லா மனுஷங்கிட்டையும் நீங்க உங்க அக்கிரமத்தை மறைச்சிங்க, உங்க பாவத்தை மறைக்கலாம். ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர்கிட்ட எதையும் மறைக்கூடாதான். அவருக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. உங்களை பத்தி, என்ன பத்தி, இதை போய் எல்லாம் எல்லாரும், இந்த உலகத்துல எல்லாரும் பத்தி எல்லாரும் தெரியும். அவர் சொல்றாரு, தேவஜனம் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவத்தை தேவ சமூகத்துல மறைக்காம அறிக்கையிடணும். அப்படி இருக்கப்போ இந்த வேதத்தில் எழுதப்பட்ட லாஸ்ட் பகுதியை வாசிக்கிறாங்க, கவனிக்கிறேன். ஸ்தோத்திரம். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாவ மன்னிப்பு வேற, பாவத்தின் தோஷம் மன்னிப்பு வேற. பாவ தோஷத்து வேற, பாவ மன்னிப்பு வேற. ஒரு மனுஷன் பாவ தோஷத்துல மன்னிப்பு கேட்கணும்னா, இது முன்னருடைய பாவ சாபங்கள் வருகிற காரியம். தன்னுடைய பாவத்தை எந்த மனுஷன் அறிக்கைறானோ அந்த மனுஷனுக்கு பாவத்தின் தோஷம் மன்னிக்கப்படும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை மிக தெளிவா தெரிஞ்சுக்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஒரு மனுஷன் இருக்கானா, அவன் ஒரு பாவம் செய்யறான், அவன் போய் ஆண்டவர்கிட்ட மறைக்காம அவன் பாவத்தை ஒத்துக்கொள்ளணும், ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு விட்டுணும். அதுக்கு முயற்சி இருக்கணும். எந்த பாவத்தை அறிக்கையிடுமோ அதை விட்டு ஒரு முயற்சி நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவ தோஷத்தை மன்னிக்கிறார். இந்த பாவ தோஷம் என்னன்னா, தாய் தகப்பன் முன்னோர்கள் செஞ்ச பாவத்தின் நிமித்தம் வருகின்ற தோஷத்தை ஆண்டவர் மன்னிக்க வல்லவராக இருக்கார். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு நாம் மிக தெளிவா தெரிஞ்சுக்கணும்,
கர்த்தருடைய சமூகத்துல அறிக்கையிடுங்க, கர்த்தருடைய சமூகத்துல மறைக்காதீங்க. வேதத்துல இன்னொரு மனுஷன் காண்பித்துக் கொடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். தேவச்சனமே, இந்த நாட்கள் என்னாச்சுன்னா எல்லாம் விசுவாசிக்கலாம் பாருங்க, நீங்க தப்பு செய்யற அப்படி ஊழியக்காரர் சொல்றேன்னா உடனே கூப்பிடும், உடனே சபையை நின்றுவாங்க, உடனே ஐக்கியத்தை கட் பண்ணிக்குவாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க, ஜோம் பண்ண மாட்டாங்க, சமூகமே வர மாட்டாங்க. ஆனா வேதத்துல ஒரு மனுஷனுக்கு ஒரு தீர்க்கதரிசி தப்பு சொல்றாரு, நீ தப்பு செஞ்சிட்ட, நீ பாவம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான்னு பார்க்கலாமா? இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்டவன் கர்த்தர் வேதத்தை விரும்புகிறார். எடுத்து வாசிப்போம். சங்கீத புத்தகம் 51வது அதிகாரத்துல சில வசனங்களை வாசிக்க போறோம். அதை மேல எப்பவுமே சங்கீதம் வாசிக்கிறப்போ அது அதிகாரத்துக்கு கீழே பிராக்கெட்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க, அதை வாசித்து பாருங்க, உங்க வாழ்க்கை பிரயோஜனமா இருக்கும். இப்போ வாசிக்கலாம். சங்கீதம் 51வது அதிகாரம். பச்சைபாலிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தாவீதின் ஒரு மனுஷன் எல்லாருக்கும் தெரியும். இந்த மனுஷன் ஒரு விபச்சார பாத்திரம் எடுத்தான், பச்சைபால் அப்படின்ற ஒரு பெண் எடுத்து விபச்சார பாத்திரம் எடுத்துட்டான். இதை ஆண்டவர் என்ன பண்றான்னா, நாத்தான் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி கூட உணர்த்துறாரு. உணர்த்தின உடனே கர்த்தருடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும். இது ஒரு ஆவிங்க, அதாவது எல்லாரும் உணர்ந்து கொள்ள மாட்டாங்க. இந்த செய்திகளும் சில கிண்டலா இருக்கும், சில கேள்விக்குறி இருப்போம், தேவையில்லாத கொஸ்டின்ஸ்லாம் வரும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தாவீது நாத்தான் உணர்த்துறானா, நீ தப்பு செஞ்சுட்டா அப்படின்னு. அந்த தீர்க்கதரிசி உணர்ந்து கொள்ள தாவீது தன்னை உணர்ந்து கொண்டான். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல கிறிஸ்தவர்கள் உங்களை உணர்ந்து கொள்ளணும். செய்தி வரப்போ இதுக்கு ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாது. தேவன் கொடுக்கிற ஆலோசனை கீழ்ப்படியணும். தேவன் உணர்ந்து கொள்ளணும். இதுக்கு ஆர்கியூமெண்ட் இருந்தா நீ ஆண்டவர் ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. இந்த இடத்துல நாத்தான் வந்தாரு, தாவீது நீ தப்பு செஞ்ச சொல்லியாச்சு. தப்பு செஞ்ச சொன்ன உடனே என்னாச்சுன்னா தாவீது தான் உணர்ந்து கொண்டான். இப்ப சபைக்கு வருவோம். சபையில ஊழியர் ஒரு தப்பு செய்யறான்னு விசுவாச கை நீட்டா என்ன ஆகும்? உடனே சண்டை நடக்கும், இல்லை சபையில் வெளியே போயிடும், குடும்பமே போயிடும். உணர்ந்து கொள்ற உணர்வு இல்லை. ஏன்னா சத்துருவாய் சாதம் உள்ள கூடி போகுதுன்றான். இந்த ராஜாக்கு அப்படி இல்லை. திருக்க சொல்றாரு, நீ தப்பண்ணிட்ட அப்படின்னு. தாவீது தன்னை உணர்ந்து கொள்றான். உணர்ந்து கொண்டதற்கு அவன் சபை எப்படி இருந்து பார்ப்போம். இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள்னா 50 வருஷம் கிறிஸ்தவர்கள், 30 வருஷம் கிறிஸ்தவர்கள், பல தரங்கள கிறிஸ்தவர்கள் தெரிந்து கொள்ள செய்தி. நாம் நம்மை நிதானத்தை அறிந்து கொள்ளணும். தேவ பிள்ளைகள் லாஸ்ட் மினிட்ல இருக்கிறோம். எப்ப நியாயஸ்தானத்தில் நிற்போம்னு தெரியாது. நிக்க கூடாதுன்னா இப்ப இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும். இப்ப நம்ம உணர்ந்து கொள்ளணும். ராஜா உணர்ந்து கொண்டார், தாவீது என்ற மனுஷன் உணர்ந்து கொண்டான். நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ தப்பு செஞ்சுட்டேன்னு. சபையே, நம்ம எங்க விழுந்து போனோம்? ஏன் நம்ம வாழ்க்கையோட பிரச்சனைகள், ஏன் உபத்திரவம், ஏன் பாடு, ஏன் இந்த கொள்ளநெறி, ஏன் இந்த கொள்ளனை கர்த்தர் அனுபவிச்சிருக்கிறார்? நம்ம எப்போ மறிப்பது தெரியாது. உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உணர்ந்து கொள்ளுடைய கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரிடத்திலிருந்து நம்ம நிதானத்தை அறிந்து கொள்ளுங்கள். தாவீது இருந்தாலும் செஞ்சுட்டான். நிதானத்தை அறிந்த பிறகு அவன் எப்படி ஜெபிக்கிறான்னு பார்க்கலாமா? இந்த வசனத்தை நீங்க இந்த அதிகத்தை வீட்டில் முழுமையாக வாசித்துக்கோங்க. இப்போ நேரில் சில வசனங்கள் மாத்திரம் காண்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று வாசிப்போம். 1-3 வசனங்கள் வாசிப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறல்களை நீக்கி என்னை சுத்திகரி. உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறல்களை நீக்கி என்னை சுத்திகரி. ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்றான்? ஒத்துக்கிறான். ஆமாப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறல்களை என்ன பண்ணுங்க? சுத்திகரிங்க அப்படின்னு தான் பாவத்தை ஒத்துக்கொள்கிறான். தேவ பிள்ளையே, ஆண்டவரை ஒத்துக்க முடியுமா? ஆமாப்பான்னு சொல்றீங்களா? சிச்சை ஏன் வந்து தெரியுமா? ஏன் சிச்சை, ஏன் சோதனை உணர்ந்துக்கிறியா? இதான் சாச்சுக்கிறியா? நீ யோசிப்பார். தாவீது அறிந்து கொண்டா உடனே தேவ சமூகத்தில் சொல்றான், ஆண்டவரே மிகுந்த இரக்கத்தின்படி எங்களுக்கு கிருபையார். இது கிருபை நேரம் முடிகிற டைம்ல வந்துட்டோம். கர்த்தருடைய பிள்ளைங்க கிருபைக்கு ஒப்பு கொடுக்கணும். அவர் சொல்றாரு, ஆமா ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன். உங்க மிகுந்த இரக்கம் எனக்கு தாங்க, உங்களுடைய கிருபை தாங்க, உங்களுடைய இரக்கம் தாங்க, உங்களுடைய தயவு தாங்க அப்படின்னு தேவ சமூகத்தில் போய் தன்னை தாழ்த்தி கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறான். அடுத்த வசனம் வாசிப்போம். என் அக்கிரமம் நீங்க, என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. போதும். அல்லேலூயா. 3வது வசனம் சொல்லப்படுறது, என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன். எப்போ என் பாவம் முன்பாக நிற்கிறது. ஆண்டவரே, தேவ ஜனமே, கொஞ்சம் யோசித்து பாருங்க.
நம்ம எங்க மீறி போயிட்டோம். எத்தனையோ பேர் பொருத்தனை பண்ணியிருப்போம், செய்ய மாட்டேன், பாவத்தை செய்ய மாட்டேன் தீர்மானம் பண்ணியிருப்போம். ஆனா மீறி போயிட்டு இருப்போம். இவர் கூட என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அவர் அறிந்திருக்கிறார், அவர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். தாவீது ராஜா இந்த பாவம் பண்ண அவர் சொல்றாரு, என் மீறி நான் அறிந்திருக்கேன். அப்படி என்ன ஆச்சுன்னா, நான் இதுக்கு முன்னாடி தீர்மானம் பண்ணியிருக்கேன், நான் மீறி போக மாட்டேன், ஒரு லிமிட் வச்சிருக்கிறேன், லிமிட் வச்சா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா என் மீறல்களை என் அறிவை என்ன பண்ண தாண்டி போயிட்டேன், நான் மீறி போயிட்டேன். அதனால என் மீறல்களை நான் அறிந்திருக்கிறேன். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவப்பிள்ளையே, எப்போ உனக்கு பாவத்தை ஆண்டவர் வருதுன்னா உடனே மன்னிப்பு கேட்டுக்கோ, உடனே சீர்படுத்திக்கோ, உடனே நிதானம் சாதிச்சுக்கோ. ஏன் பாவத்தை உணர்த்துறாரு அப்படின்னா, நீ அங்க போய் நிற்க கூடாது. எங்க? உலக மக்களோட நியாயத்தில் நிற்க கூடாது. அதுதான் இப்போ இந்த உணர்வு கற்றுக் கொடுக்குறாரு. உலக மக்களுக்கும் நமக்கும் உள்ள உணர்வு என்னன்னா, தேவ பிள்ளைங்க தப்பு பண்ண உடனே ஆண்டு சிச்சை கொடுப்பார். சிச்சை கொடுத்தோடனே அது உணர்ந்துக்கணும், அது ஒரு கிருபை. எல்லாருக்கும் சிச்சை வரும், ஆனா தெரிய உணர்வு இருக்காது. சிச்சை உணர்ந்துக்கணும், அது உணர்ந்துக்கணும், தப்பிச்சுக்கோங்க. அதே உலக மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமா போ, எல்லாரும் செய்யறேன், நானும் செய்யறேன். அந்த உணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நிஜமாவே தேவ சமூகம் நிற்பன் அர்த்தம், நியாயாதிபதிகள் முன்பாக நிற்பன் அர்த்தம். இன்னைக்கு சொல்றான், இப்ப பாரு என் பாவம் கண்ண முடியாது. எங்க அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில பாக்குறேன், அநேக சொல்றாங்க ஜோமன கண்ண முன்னாலே இப்ப தப்பெல்லாம் முன்னாடி நிற்குது. அது காரணம் என்னன்னா, கர்த்தர் உணர்த்துகிறா, நீ உடனே அதை அறிக்கை செய்யணும், உடனே அறிக்கை செய்துட்டு முயற்சி பண்ணணும். அப்ப கர்த்தரை பிள்ளைங்க மிக தெளிவா தச்சுங்க, நியாயாதிபதியாகி ஆண்டவர இயேசுக்கு முன்பாக போய் நிக்க கூடாதுன்னா, இப்ப அப்பாவா இருக்கிறால, இப்ப இந்த டைமை பயன்படுத்திக்கோ. அல்லேலூயா. தேவ ஜனமே, இந்த ஒரு நாட்கள்ல கர்த்தர் சித்தமா வேறு விதமா சத்தியத்தை பார்க்க போறோம். ஏன்னா கர்த்தரை அறிந்து கொள்ள அறிவு வேணும். அவர் எல்லா நேரத்திலும் எல்லா மாதிரி இருந்துட மாட்டார். இப்ப அவர் தகப்பனா அவனை கட்டி அணைத்துக்கொள்ள தகப்பனா இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் காலம் கடந்து போன பிறகு அவர் நியாயாதிபதியா உட்கார்ந்துருப்பாரு. அங்க போய் நீ அப்பான்னு கூட முடியாது, கை கட்டி தான் நிக்கணும். அங்க நிக்க கூடாதுக்காக தகப்பன் சொல்றாரு, நீ சீக்கிரமா. தாவீது தன்னை உணர்ந்து கொண்டு அவன் அறிக்கை செய்கிறான், என் பாவம் எப்பவுமே என் கண்கள் முன்பாக வருகிறது, என்னை மன்னிய ஆண்டவரே அப்படின்னு தன் அறிக்கை செய்யறான். இயேசு கிறிஸ்து கிட்ட அவன் மேலும் மேலும் எப்படி கிட்ட வரான்னு பார்த்துக்கலாம். இது அதே 6வது வசனத்தை வாசிப்போம். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். இதோ உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறேன். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்து. அதாவது எல்லாருக்கும் தான் இந்த எண்ணம் இருக்கும், என்னன்னா உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும். அதாவது உள்ளத்தை பார்க்க இயேசுவுக்கு தெரியும். தேவ ஜனமே, விசுவாச குடும்பங்களே, ஆண்டோடைய பிள்ளைகளே, தாவீது கூட அந்த எண்ணம் இருந்தது. என்னன்னா உள்ளத்துல எப்படி இருக்கணும், பரிசுத்தமா வாழணும், உண்மையா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, பாவமான எண்ணம் இறுதியில் வரக்கூடாது அப்படின்னு உள்ளத்துல உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறான். அதனால உங்களுடைய ஞானத்தை வெளிப்படுத்த ஆண்டவரே அப்படின்னு செபிக்கிறார். இந்த நாட்கள்ல ஏசப்பாக்கு உங்களுடைய உள்ள தெரியும். உங்க விட முடியாத பாவ வாழ்க்கையில இருக்கியா, இது சிக்கல மாட்டிருக்கியா, ஐயோ அடிக்கடி மீறி போறேன், வாழ்க்கை துணிகரமான பாவம் இருக்கா, ஏசு ஒரு இதான் தத்துக்குள்ள ஒரு நல்ல நேரம். இந்த லாக்டவுன் டைம், இந்த நேரம், இந்த லாக்டவுன் ஏன் எக்ஸ்டன் ஆச்சுன்னா, கடுமையான லாக்டவுன் ஏன் எக்ஸ்டன் ஆச்சுன்னா, உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு கிருபை நேரம். ஒன்று நீ நிதானம் தரத்துக்கோ. இவன் நிதானம் தெரிஞ்சுக்கொண்டா ஆண்டவர் சமுதிர சொல்றான், ஆண்டவரே நான் பாவம் செய்ய உண்மை, நான் மீறி போயிட்டேன், நான் துணிகரான பாவத்தில் இருக்கிற உண்மை, ஆனா என் உள்ளத்துல நான் எப்படி இருக்க நினைக்கிறேன், உண்மையா இருக்க நினைக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு அவன் தேவ சமுதிரம் ஜெபிக்கிறான். இது அதே 9வது வசனத்தை வாசிப்போம். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் பாவங்களை பார்க்காதீங்க ஆண்டவரே. அவன் அறிக்கை ஜெபிக்கிறான், என் பாவத்தை பார்க்கறாரு. இயேசு கிறிஸ்து பாவத்தை பார்த்தவர் இல்லை, இயேசு கிறிஸ்து உன்னை பார்க்கிறார். அந்த தகப்பன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பண்ணி வச்சிருந்தான், அந்த பிள்ளை ஓடி வந்தான்னு, அந்த மகன் ஓடி வரான், அவன் இதான் சர்ச்சிட்டான், கிட்ட வந்தாலும் தகப்பன் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பண்ணி வைக்கிற என்ன ட்ரெஸ் போட்டிருப்பான், நாத்தச்சு பண்ண ட்ரெஸ் போட்டிருப்பான். தகப்பன் மேல இருக்க நாத்தத்தை பார்க்கல, என் மகன் பார்த்து கட்டி அழைத்து வந்து முத்தமிட்டார். தேவச்சினே, இந்த இடத்துல தாவீது ஜெபம் பண்றாரு, என் பாவத்தை பார்த்துறாதீங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் மனசு உங்களுக்கு தெரியுமே, நான் உண்மையா இருக்க நினைக்கிறேனே அப்படின்னு உணர்ந்து ஜெபிக்கிறான். ஏசா, நீ கூட ஜெபம் பண்ணிப்பாரு, நம்ம கூட ஜெபம் பண்ணுவோம்.
இயேசு பாவத்தை பார்க்கல, இயேசு அழைக்கிறார். நீ சீக்கிரம் வந்துட்டு வந்துருங்க. இந்த செய்தி மற்ற மதத்தாருக்கு நான் சொல்ல விரும்பல, கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைக்கு நான் சொல்றேன். அதோட இயேசு கிறிஸ்து உங்க நிதான தட்டுக்குள்ள நேரத்தை கொடுத்துருக்காரு. இந்த தாவீது ஏசாப்பா கிட்ட வந்து என் பாவத்தை பார்த்தாலே ஆண்டவரே அப்படி கதறி எழுறான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவனை ஏற்றுக்கொண்டார். ஒரு நாட்கள்ல அவர் பெரிய ராஜாவை வைத்து வச்சிருக்கிறார். அவன் தேவனுக்கு பிரியமானவன் நடந்து கொண்டான். இந்த நாட்கள்ல அவர் இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். சீக்கிரமாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இதே அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இது மிக மிக முக்கியம். இதை பத்தி ரொம்ப நேரம் பேசணும். ஆனா ஒரே சின்ன கொஞ்ச நேரத்தில் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலும் தள்ளிட்டா தேவப்பிள்ளை இதில் தெரிஞ்சுங்க, வேற எங்கேயும் பிடிக்க முடியாது. ஏசப்பா அவருடைய சமூகத்தில் தள்ளிட்டாருன்னா அதுக்கப்புறம் வேஸ்ட் ஆகுதான். எல்லாரும் கீழே மிதிக்கிற மண்ணுக்கு சமம் போயிடுவாரு. உங்க சமூகத்திலும் தள்ளாத ஆண்டவரே, தேவ பிள்ளைங்க ஏசப்பாக்கு நல்ல நேரம் கொடுத்துருக்காரு. ஜோம் பண்ணிக்கோங்க, அர்ப்பணிச்சுக்கோங்க. ஆண்டவர் சமூகத்தில் தள்ளப்பட்டா இந்த உலக கர்த்தரையோட தள்ளிட்டாருன்னா எந்த மனுஷன் கையிட முடியாது. எந்த மனுஷன் தள்ளினா பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து கையில தான் அவன் வேலையை மாறிடும். அப்ப தேவ பிள்ளைங்க தேவ சமூகத்தில் கர்த்தர் தள்ளக்கூடாதுன்னா உன்னை நீ நிதானம் சார்ஜிக்கோ. அவர் சமூகத்தில் தள்ளிட்டாருன்னா நீ நடந்து போயிடுவார். தேவன் இயேசு நியாயாதிபதி அங்க போய் பார்த்துருக்கப்போ அங்க வந்து தள்ளிட்டாருன்னா நீ நடக்கம் தான். அத்தை எழுப்பிருக்குது இந்த பரிசுத்தாவி இடத்துல இருந்து எடுத்து போடாமல். இந்த நாட்கள்ல பரிசுத்தாவி பெற்ற தேவ பிள்ளைங்க மிக ஜாக்கிரதையா இருக்கணும். மிக மிக ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் அப்படின்னா பரிசுத்தாவி உள்ள வர்றது எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா, எல்லாருக்கும் தெரியும். பரிசுத்தாவி உள்ள வந்தா எல்லாருக்கும் தெரியும். ஆனா பரிசுத்தாவி வெளியே போறது யாருக்குமே தெரியாது. நம்ம வாழ்க்கையில இருக்க பாவம், அசிங்கம், நாற்றம், துணிகரம் இதெல்லாம் தொடர்ந்து இருந்துச்சுன்னா உனக்குள்ள பரிசுத்தாவி உணர்த்திட்டே இருப்பாரு. இது செஞ்சுட்டு அறிக்கையிடு உடனே அறிக்கையிட்டா பரிசுத்தாவி உணவே இருப்பாரு. நீ அதையும் மீறி 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 பரவாயில்ல போ, மற்ற மக்கள் செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க, இவங்க இந்த பாசம் செய்யறாங்க, இதே விசுவாசம் செய்யறாங்களே அப்படி மற்றவங்களை ஒப்பிட்டு பார்த்துட்டே இருந்தேன்னா உனக்குள்ள பரிசுத்தாவியினர் யார்கிட்டே சொல்லாம அவர் வெளியே போயிடுவார். அவர் வெளியே போயிட்டா நம்மளுடைய நிலைமை ஒரு கேள்விக்குறியா மாறிடும். அப்போ தேவ பிள்ளைங்க மிக ஜாக்கிரதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த நேரம், இந்த லாக்டவுன் நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா நாம் நம்மை நிதானத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நிதானத்தை அறிந்து கொண்டால் வருகின்ற ஆபத்து, வருகின்ற நரகத்துக்கு நாம் நம்மை தப்பித்துக் கொண்டோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்ம நேசிக்கிறபடினால இந்த செய்தியை கொடுக்கிறார். உங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. இந்த செய்தி சந்தோஷமா இருக்கு. இந்த செய்தியில் இருக்க வார்த்தையை விசுவாசித்து இந்த செய்தியின்படி நம்ம ஜீவிக்கும் வேணும். நம்ம பாவம் அறிக்கையிட்டு சீக்கிரம் இயேசுகிட்ட வந்துட்டோம்னா, நம்ம நிதானத்தை அறிந்து கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் ஓடி வந்துட்டோம்னா நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. கடைசி ஒரு வசனம் ஜெபிக்கலாமா? முதல்ல வாசனம் அந்த வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 31, 32 வசனம் வாசித்து நாம் ஜெபிக்கலாம். 1 கொரிந்தியர் 11, 31, 32 வசனம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாய தீர்க்கப்படும். நாம் நியாய தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். எல்லாம் கண்களை ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நல்ல வேளைக்கு உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீங்க எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க எங்களை நேசிக்கிறீர் என்பதற்கு ஒரு அடையாளமா என் செய்தி கொடுத்து ஸ்தோத்திரப்பா. எங்களை நாங்கள் நிதானம் தரத்துக்களுடைய கிருபையும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்தவரை நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய குறைவுகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சாமி. எங்களுடைய மீறுதல்களை அறிந்திருக்கிறோம்ப்பா. எங்களுடைய துணிகளை அறிந்திருக்கிறோம். ஒரே விஷயங்களை மன்னிங்க ஆண்டவரே. உன்னுடைய கிருபை கரங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. மீண்டும் மீண்டும் இதே பாவங்களை செய்யாதபடிக்கு உன்னுடைய கிருபை எங்களை தந்தள்ளபடி வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்தின் அடிமைத்தனங்களை விட்டு கர்த்தர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் விலக்கி விட்டுக் கொள்ளும்படி வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. உன்னுடைய கரங்களை முற்றிலுமா தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம். உன்னுடைய சமூகத்தில் நாட்கள் அதிகமாக காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. உன்னுடைய கரங்களை முற்றிலுமாக ஒப்புடுக்கிறோம், வழிநடத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே.